முடனாலி மோட்டோ, புறாக்களின் புத்திசாலி தலைவன். ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டுப் பள்ளத்தாக்கு. அந்த வானத்தில் சுதந்திரமாக பறந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய புறாக்கள் கூட்டம். அவை அனைத்துக்கும் தலைவனாக இருந்தவன் முடனாலி மோட்டோ. மோட்டோ பலசாலி அல்ல, ஆனால் அவனிடம் இருந்தது தெளிந்த அறிவும் ஆழ்ந்த அனுபவமும். அவன் எப்போதும் சொல்வான், பறவைகளே, நம் உண்மையான வலிமை ஒற்றுமையில்தான் இருக்கிறது. புறாக்கள் அவனை மதித்தன, நம்பின. ஒவ்வொரு நாளும் அவன் வழிகாட்டுதலோடு அவை பாதுகாப்பாக வாழ்ந்தன. அதே காட்டின் மறுபுறம் ஒரு சூழ்ச்சிக்கார வேடன் வாழ்ந்தான். அவன் பெயர் வின்ஸ். புறாக்களை பிடிக்க நாள்தோறும் திட்டம் போட்டான். இத்தனை புறாக்கள் ஒன்றாக இருந்தால் ஒரே வலையிலே அனைத்தையும் பிடிச்சிடலாம் என்று நினைத்த வின்ஸ் காட்டின் நடுவே தானியங்களை பரப்பி அதற்கு கீழே ஒரு பெரிய வலையை மறைத்தான். அடுத்த நாள் காலை தானியங்களை பார்த்து புறாக்கள் மகிழ்ந்தன. ஆனால் முடனாலி மோட்டோ மட்டும் சுற்றி பார்த்தான். அவனுக்குள் ஒரு சந்தேகம். இந்த இடத்தில் இவ்வளவு தானியம், இது சதி என்று அவன் எச்சரித்தான். ஆனால் சில புறாக்கள் கேட்காமல் கீழே இறங்க திடீரென வலை மேலே பறந்தது. அனைத்து புறாக்களும் வலையில் சிக்கின. பயம், கலக்கம், அழுகை. அந்த நிமிடத்தில் மோட்டோ அமைதியாக சொன்னான், பயப்படாதீங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் பறக்கணும். நம்ம ஒற்றுமைதான் நம்ம ஆயுதம். 1, 2, 3 அனைத்து புறாக்களும் ஒரே நேரத்தில் இறக்கைகளை அசைத்தன. வலையும் அவர்களோடு மேலே பறந்தது. அதிர்ச்சியடைந்த வின்ஸ் அதை பார்த்து நின்றான். மோட்டோ புறாக்களை முள்ளுக்காட்டுக்கு அழைத்துச் சென்றான். வலை கிழிந்தது. அனைத்து புறாக்களும் சுதந்திரமடைந்தன. புறாக்கள் மகிழ்ச்சியுடன் சொன்னது, மோட்டோ இல்லை என்றால் நாம் இன்று இல்லை. மோட்டோ சிரித்தபடி, அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம். மாரல்: ஒற்றுமை இருந்தால் சிறியவனும் பெரிய சவாலை ஜெயிக்கலாம்.